சார். வாங்க ராதாகிருஷ்ணன், உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்க ஒரு நல்லவங்களுக்கு தான் உதவி பண்றீங்கன்றத புரிஞ்சுக்காம உங்களை சந்தேகப்பட்டு ஏதோ பேசிட்டேன். ஐ எம் வெரி சாரி ராதாகிருஷ்ணன். பரவாயில்ல சார், நீங்கள் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க. உங்கள் பொசிஷனில் நான் இருந்தால் கூட நானும் அதை தான் செஞ்சுருப்பேன். தேவராஜோட ஒய்ஃபையும் டாக்டரையும் பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஒரு கிரிமினலுக்கு ஒய்ஃபா இருந்துக்கிட்டு எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நேர்மை. நீங்க சரியா தான் எடை போட்டு அவங்கள உங்க வீட்டில் தங்க வச்சிருக்கீங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி ராதாகிருஷ்ணன், அந்த தேவராஜையும் பிரதாப்பையும் பிடிக்க இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அவங்க உதவும் நிஜங்கள்லேருந்து எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் சிட்டியை விட்டு தப்பிச்சு போகாத அளவுக்கு எல்லா செக் போஸ்ட்லேயும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அலர்ட்டாக இருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சார். அட்டன் பண்ணுங்க ராதாகிருஷ்ணன். இல்லை பரவாயில்ல சார், வீட்டில் தான் பேசுகிறாங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். மாப்பிள்ளை ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரம்மா. அதனால் அவங்க கண்டிப்பாக தப்பிச்சு போக முடியாது சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவோம். ஓகே, இந்த முறை தேவராஜும் பிரதாப்பும் தப்பிக்கவே கூடாது. அவங்கள உயிரோடவோ இல்ல பணமாவோ பிடிச்சே ஆகணும். உங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். உங்க அப்பாவை சத்தியமா நான் கொல்ல மாட்டேன். என்ன ராதாகிருஷ்ணன்? ஒன்றும் இல்லை சார். ஓகே, யூ கேன் கோ. ஓகே சார். ஹலோ. மாப்பிள்ளை, நான் நரசிம்மன் பேசுகிறேன். சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ளை.
சொக்கலிங்கம், என்ன முடிவு பண்ணீங்க? கேக்குறேன்ல. சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லுவாங்க. இந்த பாவத்தை பண்ணாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் உங்களை விட்டு போகாது. டேய், பாவ புண்ணியம்லாம் நீ பாரியா? எனக்கு தேவை அந்த கோயில் நகை. கொடுக்க போறியா இல்லையா? இந்த அர்த்தராத்திரில போய் எப்படி கோயில் நகை எடுக்க முடியும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நகை கோயில்ல இருந்தா தானே? அது உன் வீட்டுல இருக்கு. என்ன பார்க்குறீங்க? நான் தான் சொன்னேன். ஐயா, நான் இந்த ஊருக்காரன் தான். கோயில் திருப்பணி நடக்கையில நகையெல்லாம் உங்க வீட்டிலானே இருக்கும். கேட்டல்ல, நகை எடுத்து கொடு. முடியாது. என்னால நகையை எடுத்து கொடுக்க முடியாது. இப்ப மரியாதையா நகையை கொடுக்கறியா இல்ல உன் பொண்ணு மீனாக்கு ஃபோன் பண்ணட்டுமா? என் பொண்ணு செத்தாலும் சரி, நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன். டேய், பாவ புண்ணியத்தெல்லாம் நீ பாடுறா. எனக்கு அந்த நகை வேணும். மரியாதை எடுத்து கொடு. போ, போடாங்கறேன். போயா. எங்கயா சாவி? எடு. போறடா. போ, அந்தாடா போ. ஓடுவாங்க. ஒட்டியை பதுக்கி வச்சா விட்டுருவனா? நடையா நடையா. பிரதாப், தொலைடா இத. முனி என்ன கொடுக்க மாட்டான்னு சொன்ன பெட்டியை கொண்டு வந்துட்டோம்ல. ஆமா. ஆளப்பு. என்னோட எத்தனை வருஷத்தை கனவுடா இது. சொக்கலிங்கம், என்னையா பொம்பளை மாதிரி மூஞ்ச மூடிட்டு இருக்க? பாரியா, பாரு. எல்லாம் ஒரிஜினல் தானே? இல்ல பழையபடி ஏமாத்திரலையே? உண்மையான நகைதான். பிரதாப்பே, என் கனவு நிறைவேறிடுச்சுடா. கூடாத. வாடா வாடா வாடா. உனக்கா தடா காத்திருந்தேன். சுடுறா என்ன? சுடுறா தேவராஜ், கண்ணை கைய போடு. சுடுறா சுடுறா. இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். சுடுறா சுடுறா. என்ன சுடுறாங்கறல்ல? சுடுறா. சுடுங்கறல்ல? என்ன தேவராஜ பார்த்து பயமா இருக்கா? சுடுறா சுடுறா. சுடுறாங்கற சுடுறாங்கற. வேணாம் தேவராஜ். ஏய், எஸ்கேப் ஆயிடுங்க. இவங்க அரஸ்ட் பண்ணுங்க. ராஸ்கல் தப்பிச்சிட்டா. இன்ஸ்பெக்டர், இவங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். தம்பி, கடவுள் மாதிரி வந்து கோயில் நகைகளை காப்பாத்திட்டீங்களே, ரொம்ப நன்றி தம்பி. அப்படிலாம் இல்லைங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் நரசிம்மன் மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதனால உங்க வீட்டை இன்னைக்கு காலையில இருந்து
வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் உங்கள் வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் அரேஞ்ச் பண்ணுறேன். ஆ. ஜுவல்ஸை கொண்டு பத்திரமா உள்ள வைங்க. சரி தம்பி. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. பாரு, வாமா சாப்பிடலாம். அவங்க வந்துட்டுமா? அம்மா, அவங்க வந்துட்டாங்க. மீனா, வா மீனா, வா. வாங்க பாட்டி, வாங்க சிவா சார். நான் வயசுல பெரியவளா இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு உதவுறவங்கள தான் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப ரொம்ப பெரியவம்மா. ஐயோ, என்ன பாட்டி நீங்க? கடவுள் எல்லாருக்குமே எல்லாத்தையும் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிற மனசுதான் நமக்கு வேணும். தாத்தா, அங்க பாருங்களேன். வினோத், அதை கைட்டி உள்ளவி. இங்கே நின்னுட்டு இருக்கீங்களே, உள்ள வாங்க பாட்டிமா. வாங்க சிவா சார், வா மீனா, வா. வாங்க. வணக்கம்மா. வாங்க. ஆமா, வணக்கம்மா. வணக்கம். கண்ணாயிரம், நீங்க பேக் எல்லாம் அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க. போங்க. மீனா, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் மாடியில ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாட்டிக்கு கீழே தான் ரூம். ஓகே தானே உனக்கு? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன சிவா சார், உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? என்ன மாமா, அக்கா சொல்றது காதுல வேலையா? ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீட்டுக்கு வரீங்கல்ல, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. பிடிச்சிருக்கு. மீனா, மாமாவை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டுமா. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காருல. அப்புறம் உன் ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்து சொல்லு. நான் அதுக்குள்ள டிஃபன் எடுத்து வைக்கிறேன். கூட்டிட்டு போ. சரிக்கா, வாங்க மாமா. அம்மா வாங்கம்மா. டாடி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் எல்லாரும் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? அங்கிள்னு கூப்பிடுறதுக்கு பதிலா வாய் தவிர டாடின்னு கூப்பிட்டுட்டான். அப்படிதானே வினோத்? ஆமா ஆண்டி. சரி வாங்க மாமா. வாங்க பாட்டி. வினோத் வா. சூரியனை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா தான் தெரியும். ஆனா அதுகிட்ட போனோம் நம்மள சுட்டுடும். மீனா அவங்க கூட்டிட்டு வர வேணான்னு எவ்வளவு சொல்லி நீங்க 2 பேரும் கேட்கல. இனிமே என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல.
விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே